வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரியான் ஹாலிடே எழுதின ஈகோ இஸ் த எனிமிங்கிற புத்தகத்தை பற்றி தான். ஒரு காலத்தில் உலகத்தையே ஜெயிச்ச ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் அலெக்சாண்டர். சின்ன வயசுலேயே பெரிய சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றினார். போர்க்களத்தில் அவரை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அவர் ஒரு இடத்துல மட்டும் தோற்று போனார். அது எங்கன்னு தெரியுமா? அவரோட மனசுக்குள்ள. உலகத்தையே ஜெயிச்ச அவர் தனக்குள்ளே இருந்த ஈகோவை ஜெயிக்க முடியலை. அதனால் நிம்மதியை இழந்தார். அவரை மாதிரி தான் நம்மள பல பேர் நம்மளோட வளர்ச்சிக்கு நாமளே தடையா நிற்கிறோம். நமக்குள்ளே மறைஞ்சு இருக்கிற அந்த எதிரி யாருன்னா நம்ம ஈகோ தான். இந்த ஈகோ நம்மளை எப்படி அழிக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ரியான் ஹாலிடே தன்னோட ஈகோ இஸ் த எனிமிங்கிற புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்பிக்கைக்கும் ஈகோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், என்னால் தான் முடியும்னு நம்பிக்கையோடு ஃபீல் பண்ணுற நேரம். ஆனால் அந்த நம்பிக்கையிலிருந்து மெதுவாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஈகோவாக மாறுது. இந்த ஈகோ உள்ளே வந்துட்டால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம புதுசாக கற்றுக்கிறத நிறுத்திடுவோம். மற்றவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டோம். நம்மளை விட பெரியவங்க சொல்கிறத புறக்கணிச்சிருவோம். இது உன்னோட ஆசைக்கும் உனக்கு கிடைச்ச நல்லதுக்கும் எதிரின்னு ரியான் ஹாலிடே சொல்கிறாரு. அதனால தான் உலகத்தையே ஜெயித்தவனால் தன்னை ஜெயிக்க முடியலை. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐன்ஸ்டீன்னு பல பெரிய ஆளுங்க சொன்ன ஒரே விஷயமும் இதுதான். உன்னோட திறமை உன்னை மேலே கொண்டு போகும், ஆனால் உன்னோட ஈகோ உன்னை கீழே தள்ளி விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ரியான் சொல்கிறாரு, ஈகோ நம்மளை 3 முக்கியமான நேரத்தில் பாதிக்குது. ஃபஸ்ட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது. நீங்கள் பெரிய கனவோடு ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஈகோ உள்ளே வந்துட்டால் நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தில் கில்லாடின்னு சொல்லும். அதனால் கற்றுக்கிறத நிறுத்திட்டு உங்களோட வளர்ச்சியை கெடுத்துப்பீங்க. செகண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறப்போ. நீங்கள் சக்ஸஸ் ஆனப்போ நாம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ ஈகோ சொல்லும், நீ தவறே பண்ண மாட்டேன்னு. அந்த நாளில் இருந்து தான் நம்ம வீழ்ச்சியே ஆரம்பிக்கும். தேர்டு தோக்குறப்போ. நீங்கள் ஃபெயில் ஆனப்போ நம்ம தப்பை ஏற்றுக்க மாட்டோம். அப்போ ஈகோ சொல்லும், இது உன்னோட தப்பு இல்லை, மற்றவங்களோட தப்பு. நாம் மற்றவங்க மேலே குறை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்மளை நாமளே திருத்திக்கிட்டால் தான் மறுபடியும் வளர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரியான் ஹாலிடே சொல்கிற முக்கியமான பாயிண்ட். எந்த நிமிஷம் நீ தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே இன்னும் பெட்டர் ஆகிறத நிறுத்திடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஈகோவுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, அதுதான் பணிவு. அதாவது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்குன்னு மனசார உணர்றது. இந்த உணர்வு தான் உங்களை ரொம்ப நாள் நிலச்சி நிற்க வைக்கும். நம்மளை விட திறமையானவங்க, புத்திசாலிங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. மற்றவங்கள நம்ம கூட ஒப்பிட்டு பார்க்காம அவங்கள பாராட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஈகோ இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தாழ்ந்து போகணுன்னு அர்த்தம் இல்லை. அது அமைதியான தன்னம்பிக்கை. நீங்கள் என்ன மாதிரி ஆள்னு உங்களுக்கு தெரியும், அதை உலகத்துக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த அமைதியான நம்பிக்கை தான் உண்மையான பலம். இதுதான் ரியான் ஹாலிடேவோட ஈகோ இஸ் த எனிமி புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம். வெற்றி அடைகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த வெற்றிக்கு அப்புறமும் நான் இன்னும் கற்றுக்கணும்னு பணிவாக சொல்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த ஈகோவை பற்றி உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றுற புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்கார்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி மைண்ட் ஷிஃப்டிங் புக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருங்க, பணிவாக இருங்க, கற்றுக்க ஆர்வம் உள்ளவராக இருங்க. தேங்க்யூ. பாய்.